மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். கலைஞர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளுக்கு 3 மாதங்களுக்கான தொகை வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் தோல்வி பயம் காரணமாகவே முன்கூட்டியே பணம் வழங்கப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். ஒரு அரசு கொண்டு வந்த திட்டம் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆன்கோயிங் ஸ்கீம் அது எப்பொழுதுமே தேர்தல் நேரத்தில் நிறுத்துவது கிடையாது. அந்த அடிப்படையில் தான் 2024 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் அவளுக்கு வழங்கப்பட்டு வந்த உரிமை தொகை குடும்பத் தலைவிக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டது. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் தோல்வியின் பயமாக தேர்தலிலே நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே தோற்று விடுவோம் என்ற காரணத்தினால் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். குடும்பத் தலைவிக்கு பிப்ரவரி மாதம் தானாக கிடைக்கும், மார்ச் மாதம் கிடைக்கும், ஏப்ரல் மாதம் கிடைக்கும். இருந்தாலும் இந்த 3 மாத தொகையும் முன்பணமாக கொடுத்து அதோட கோடைகால சிறப்பு தொகுப்பு ஒன்று கொடுத்து அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகின்றார். இதற்கு முந்தைய 2022 ஆண்டு கோடைகாலம் வந்தது, 23 ஆண்டும் கோடைகாலம் வந்தது, 24 ஆண்டும் கோடைகாலம் வந்தது, 25 ஆண்டும் கோடைகாலம் வந்தது. ஆனா தேர்தல் நடக்கின்ற இந்த 26 ஆண்டு மட்டும் கோடை காலம் எப்படி கண்ணுக்கு தெரிகிறது இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இது முழுக்க முழுக்க தேர்தலை மையமாக கொண்டு அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு. இந்த 3 மாதம் உரிமை தொகை கிடைக்கவில்லை என்றால் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் பல்வேறு கஷ்டத்திற்கு ஆளாக்கப்பட்டுள்ளார் என்று சொல்லியிருக்கிறார். தேர்தல் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக கட்சியின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். ஆனால் 27 மாத காலம் அந்த குடும்ப தலைவிக்கு உரிமை தொகை வழங்கப்படவில்லை. 1,31,31 லட்சம் இருந்தனர். மற்றவர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அதையும் நிறைவேற்றல. அண்மையில் 2 மாதத்துக்கு முன்பு விதிகளை தளர்த்தி மேலும் 20 லட்சம் பேர்களுக்கு மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பதாக அறிவிச்சு இப்ப 2 மாசமா கொடுத்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே 28 மாசம் கிடைக்கல. ஒரு ஆண்டுனா அந்த 5 ஆண்டுனா 32 மாசம் தான் கிடைக்கும். இப்ப கிட்டத்தட்ட இந்த 2 மாதம் சொன்னா இன்னொரு 3 மாதம் இருக்குது, 5 மாதம் பார்க்கும்போது 5 மாதம் தான் கிடைக்குது. 55 மாசம் அவர்களுக்கு கிடைக்கல. இப்பொழுது அறிவிக்கப்பட்ட 20 லட்சம் பேருக்கும் 55 மாதம் அவருடைய உரிமை தொகை கொடுக்கப்படல. அப்பெல்லாம் அந்த மக்கள் பாதிக்கலையா? ஸ்டாலின் அவர்களே பொய் சொன்னாலும் பொருந்துற மாதிரி சொல்லுங்க, மக்கள் நம்புற மாதிரி சொல்லுங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.